ஜின்னு மாதிரி இல்லைப்பா. இந்த பட்டணத்து பூரம் படம் இருக்குதுல்ல, அந்த மாதிரி இருக்குது. ஒரு வாட்டி பார்க்கலாம். சின்ன பசங்க லைக் பண்ணுற படம் இது. அதெல்லாம் எங்களை போர் அடிக்காக போகுது பாரு. அதே ஒரு டைம் பாஸிங் போகுது. டைம் பாஸிங் போகுது. ஒரு வாட்டி பார்க்கலாம் டைம் பாஸிங். ஓகே. பரவாயில்ல, சுமாராக ஆக்ட் பண்ணி நல்லா நல்ல சாங்கு. ஓகே தான் ப்ரோ. ஓகே பரவாயில்ல, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், ஃபன்னாக தான் இருக்குது. புரியல. சரி, கிட்ஸும் வந்து பார்க்கலாம். பார்க்கலாம் ப்ரோ. ஓகே. பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ப்ரோ. செம்ம ஆக்டிங் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஜின்னு தான் ஸ்டோரியே. ஜின்னு தான் ஸ்டோரியே. ஜின்னு சின்னதாக தான் இருக்குது. பாருங்க நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஃபேமிலி பார்க்கலாங்க, அவ்வளோதாங்க. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தாங்க. அதான் சொல்கிறேன், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம் தான். ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம், கிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது படம். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக லாக் ஆகிடுச்சு, எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா சூடாக பண்ணியிருக்காங்க. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. சூப்பராக தான் இருக்குது. உள்ளே எங்கள் அண்ணன் நடிச்சிருக்காரு, ஐப்பன் நடிச்சிருக்காரு. அவரை ஜூம் பண்ணுங்க, அண்ணன் வெளியே வருவார். இப்போ எங்கள் அண்ணன் வருவார் வெளியே. இப்போ ஓகே. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு அவர் ஆக்டிங்கு. அது மெசேஜ் மாதிரி இல்லை அந்த மூவியில். அதான் நார்மலாக இப்போ கோஸ்ட் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ராஜா ஸ்டோரிலாம் வர மாதிரி இருக்கும், கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் கனெக்ட் ஆகிச்சு. நல்லா வந்துச்சு ப்ரோ. சிஜி தான் லைட்டாக இதுவாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே தான் படத்தில். சாங்ஸ்லாம் எல்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. எங்கேயும் லேக் ஆகிற மாதிரி இல்லை. ஸ்டார்டிங் கொஞ்சம் இது மட்டும்தான், பிட்டு மட்டும்தான் லேக் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் செகண்ட் ஹாஃப்லேருந்து நல்லா போச்சு படம். சொல்லுங்க ப்ரோ. எந்த படம் ப்ரோ? ஜின் ஆவரேஜ் தான் ப்ரோ. வேஸ்ட்டு. நம்மளுக்கு பிடிக்காது, மேபி குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அவர்லாம் ஓகே, நல்லா தான் இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்ல. கம்பேக்லாம் இல்லை அந்த அளவுக்குல. ஆவரேஜ் தான் எல்லாம். மியூசிக் ஓகே. அவரோட அந்த பழைய ஆல்பம் சாங்லேருந்து லைட்டாக கொஞ்சம் வரதுனால நல்லா இருந்தது. ஜின்னுலாம் காமெடியாக இருக்கும் ப்ரோ. பவர் ரேஞ்சர்ஸில் வர ஆப்போசிட் கேரக்டர் மாதிரி காமெடியாக இருக்கும். உங்களுக்கு பயம்லாம் ஒன்றுமே வராது. அதை பார்த்தா குழந்தைங்களே சிரிக்கும், அந்த மாதிரி இருக்கும் அந்த ஜின்னு. அப்படி இருக்கும். ஹாரர்லாம் சொல்லாதீங்க, இது காமெடி ட்ராமா, அவ்வளோதான். ஹாரர்லாம் இதில் வராது. அவர் வேற லெவலில் ஆக்ட் பண்ணுறாரு. முகின் ராவ் இந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணுவாரா அப்படின்னு எல்லாரும் வந்து யோசிச்சிருப்பாங்க. ஆனால் இவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து ஒரு பெரிய ஹீரோஸ்க்கே வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு அவரோட ஆக்டிங் இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சீனில் கூட போர் அடிக்கல. காமெடி, ஹாரர் ப்ளஸ் காமெடி மூவி தான் இது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. காமெடி நிறையவே காமெடி எதிர்பார்க்கலாம் நம்ம இதில். செகண்ட் ஹாஃபில் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி எதிர்பார்க்கலாம். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஹீரோயின் அவங்க ரொம்ப சூப்பராக அவங்களோட ரோலை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஜின்னு ஒரு விஷயம் இருக்கேன்றதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஜின்னு ஒரு பேய் இருக்கா அப்படின்னு நானே வந்து ஃபர்ஸ்ட் ஜின்னுன்றது ஒரு பேய், ஜின்னுன்றது ஒரு பேய், அப்படியா நல்ல பேய் கெட்ட பேய் ஜின்னு இருக்கா அப்படின்றதே வந்து இங்கே வந்து தான் பார்த்தேன். ஸோ அது டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டாக இருந்துச்சு. தியேட்டர் வைப் வேறு லெவலில் இருந்தது. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக கைத்தட்டல் சவுண்டு மட்டும்தான். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே கை தட்டிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க, ஆடியன்ஸ் எல்லாருமே. ப்ரோ சூப்பராக இருந்தது ப்ரோ. படம் வேறு லெவல் நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இது வந்து பேய் படம் மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். பேய் படத்துலேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இந்த ஃபன்னியாகவும் இருக்குது. அதனால் பசங்களுக்கு எல்லாமே ரொம்ப அந்த கேரக்டர், அந்த வாய்ஸ் அந்த யூனிக்காக இருக்குது. அந்த அந்த ஜின்னோட வாய்ஸுமே ரொம்ப யூனிக்காக இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டர். முகின் வந்துட்டு அது வந்துட்டு ரொம்ப அந்த ரொம்ப யூனிக்காக இருந்தது ப்ரோ. அது வந்துட்டு அவரது வந்துட்டு ரொம்ப இது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு டெபியூ மூவி மாதிரியெல்லாம் தெரியல. இது ரொம்ப நல்லாவே இருந்தது. ஹீரோயினும் சூப்பர் தான் ப்ரோ. ரெண்டு பேருமே மியூசிக் வந்து மர்மேனும் விவேக்கும் டாப் நாச் ப்ரோ. அவங்க யூஸ்வலாகவே அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டிங் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆஸ் யூஸ்வல் அவங்க வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணிட்டாங்க. ஏன் லேக் எல்லாம் இல்லை ப்ரோ. அது வந்து த்ரில்லிங்காகவே இருந்தது. ரொம்ப நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு அந்த த்ரில்லி இருந்துகிட்டே போயிட்டு இருந்தது. அது நல்லா இருந்தது ப்ரோ. அதுதான் சொல்கிறேன், லைக் அது வந்து இந்த ஸ்டோரி ரொம்ப ஒரு யூனிக்காக நீட்டாகவும் இருந்தது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. குட் ட்ரை ஆக்சுவலி. ஸோ
முகின்ற வந்து ஆக்சுவலி இட்ஸ் நல்ல ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ ஜோவியலாக இருக்குது, ஸோ காமெடி இருக்குது, ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட வந்துட்டு எல்லாமே குட். ஓவராலாக இது ஒரு நல்ல ட்ரை. ஸோ வி ஹாவ் டு சப்போர்ட் ஹிம். ஆக்சுவலி நல்ல கதை தான் ப்ரோ. அதெல்லாம் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. இந்த மாதிரி கதைலாம் நம்ம பார்க்க தான் நமக்கு தெரியும். ஏன்னா ஒருத்தங்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பார்க்கணும் அதை வந்து. ஸோ ஆல்ரெடி இருக்கிற மாதிரி தான், ஒன்றும் பெருசாக ட்ரை பண்ணல. பட் இந்த காமிச்ச விஷுவல் இதுதான் இருக்குல்ல, அது நைஸ் ஆக்சுவலி. ஓ கண்டிப்பாக பிடிக்கும் ப்ரோ. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் மூவி தான். முக்கியமாக சின்ன பசங்க இந்த மாதிரி படம்லாம் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த படம். ஸோ நல்ல ட்ரை, ஸோ நல்ல டீம். ஸோ என்கரேஜ் பண்ணணும் இந்த மாதிரி படத்தெல்லாம் நம்ம. ஏன்னா தமிழ் சினிமா ஆக்சுவலி காப்பி அண்ட் பேஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு நல்ல மூவி அது. புரியல? ஓகே ப்ரோ, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ நைஸ். அந்த ஜின் வரப்பெல்லாம் ஒரு நல்ல விஷுவல். ஓவரால் குட், நைஸ். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபுல் ஃபேமிலியோட குழந்தைங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். ஜாலியாக இருந்துச்சு. டைம் போகிறதே தெரில. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் எல்லாமே ப்ளஸ்ஸு தான். அங்கே காமெடி, ஹாரர் இருக்குது, காமெடி இருக்குது, ஃபைட் இருக்குது, எல்லாமே இருந்துச்சு. ஃபேமிலி சீன்ஸ். அண்ணா ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயின் ஆக்டரும் அழகாக இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ஹாரர் பயமாக தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கு, ஜின் வரத்துக்கு முன்னாடி. ஜின் வந்ததுக்கப்புறம் ஃபுல் காமெடி ஆயிடுச்சு. ஜின் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு உருவம் இல்லை, இவங்க உருவம் அமைச்சிருக்கா. ஸோ நல்லா இருந்துச்சு ஃபுல்லாக. சூப்பராக இருந்துச்சு. நான் டான்ஸ் ஆடிட்டே தான் பார்த்துச்சோம். தேங்க்யூ. ஒரு ஜின்னை வந்து ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு வச்சு 700 வருஷத்துக்கு முன்னாடி அந்த உயிர் கொடுத்து, இப்போ அது வந்து பால் பிஸ்கெட்டு 12 மணிக்கு மேலே கொடுப்பாங்க. அது வந்து பகலில் வந்து வெள்ளப்பட்டா அந்த பெட்டி வந்து ஒளி வச்சா அதுக்கு உயிர் வந்துடும். பால் பிஸ்கெட் கொடுக்கலனா அதுக்கு உயிர் வந்துடும். அதனால் அதை வச்சு திரும்ப அது தண்ணி தெளித்து உயிர் வந்துடும். பிரியான் ஹீரோயின் வந்து அவங்க வந்து கொண்டிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. முகைன் அந்த ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வேறு லெவல். காமெடி இருக்குது, காமெடி இது ஆக்ஷன் சாங்ஸ் 2 தான் இருக்குது. கிட்ஸுக்காக கிளைமேக்ஸில் வந்து 2 ஜின்னும் மாற்றி சண்டை போடுவாங்க. வில்லனோட ஜின்னு வந்து உள்ளார போயிடும் உடம்பு, ஹீரோவோட ஜின்னும் அப்படியே இருக்கும். லேக்லாம் கிடையாது, லேக் எதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்குது படம், நல்லாயிருக்கு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. முகிலன் ஆக்டிங் நல்லாயிருக்கு. வேலன் படத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற இந்த படம் நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆகிக்குது. அப்புறம் பாலசோரன் அவர் ஆக்டிங் நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆகிக்குது. அப்புறம் டேரக்டர் பாலா அவர் புதுசாக பண்ண மியூசிக்லாம் சொல்லவே தேவையில்லை ப்ரோ. மியூசிக் நல்லாயிருக்கு. அப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் படத்தில். காமெடி நிறையா இருக்குது. அதுமாதிரி இது ஒரு ஜீன் கடை. பழைய இதில் அலாவீரி நட்பு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடந்துக்குது. அந்த இதில் வந்து ஜீனியை வந்து தேய்ப்பாங்க. அந்த மாதிரி இது ஒரு பெட்டி. ஜீனி வந்து பெட்டியை வந்து தண்ணி பார்த்தா அந்த வெளியே வந்துடும். அதே மாதிரி ஹீரோயின் அவங்க 2 பேர் மீட்டிங் நல்லாயிருக்கு ஏர்போர்ட்டில். பெட்டி சீனு அதான் என்டர்டெயின், அந்த சீனும் நல்லாயிருக்கு. அதே மாதிரி லாஸ்ட்டு சாங்லாம் சூப்பராக இருக்குது. சாங்ஸ் அண்ட் சீன்ஸ் நல்லா பண்ணிக்கலாம். படத்தில் எதுவுமே குறை சொல்ல முடியாது ப்ரோ, அந்த அளவுக்கு இருக்கு ப்ரோ. ஃபஸ்ட்டு படம் டேரக்டர் பண்ணாலும் சூப்பராக பெஸ்ட்டாக பண்ணிக்கார் படத்தில். குட்டிமா சாங் வைப்பு நல்லாயிருக்கு. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் வருது. நான் அந்த படம் குட்டிமா சாங் வரும்போது சரி படமே முடிஞ்சிச்சு, லாஸ்ட்டில் பார்த்தா கிளைமேக்ஸில் போகும்போது போட்டாங்க அந்த குட்டிமா சாங். ஜின்னு வந்து பெட்டு மாதிரி ஒரு நாய்க்குட்டி பூனைக்குட்டி வீட்டில் எப்படி வளர்த்தா அந்த மாதிரி பெட்டு. அந்த மாதிரி ஹீரோ வந்து ஆசைப்பட்டு ஒரு பெட் ஷாப் போகிறாரு. அங்கேருந்து இந்த பாஸ் எடுத்துட்டு வர்றாரு. அதுக்கு போய் ஜிம்மோட ஸ்டோரி சொல்கிறாங்க. சிஜி ஒர்க்ஸ்லாம் நல்லா பண்ணிக்காங்க. எதுவுமே குறை சொல்ல முடியாது படத்தில். நல்லா இருக்குது படம். படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. ஆக்சுவலி நான் ட்ரெய்லர் பார்த்தோன்னே காஞ்சனா ஒரு ஃபீலில் வந்தேன் உண்மையாக சொல்லணுன்னா. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைடியர் பூதத்தோட அந்த ஒரு ஃபீல் கொடுத்துட்டு போயிட்டாங்க டோட்டல். ஆனால் டிசப்பாயின்மெண்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா ஒரு ஃபீல் நல்லா இருக்கும்ல. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம மைடியர் பூதத்தெல்லாம் ரொம்ப ரசிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அலாவுதீன் பூதம்லாம் வந்துட்டு தலைவனே அப்படின்னு சொல்கிற அந்த ஃபீல்லாம் இருக்குல்ல, அதை வந்து ரீமேக் பண்ண இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரீமேக் பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் காமெடி அதிகமாக கொடுத்துருக்காங்களோ, அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப கிரிஞ்சாக இருந்த மாதிரி இருந்தது. அதை கம்மி பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா பூதம் தான் ஹல்க் மாதிரி இருக்குது. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பயம் வரல. ஹல்க்கு கூட நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி இருந்தது. உண்மையிலே நல்ல ஒரு கான்செப்ட், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. குழந்தைங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு சில காமெடிஸ்லாம் நல்லா இருந்தது. பாலாவோட காமெடியாக இருக்கட்டும், ஒரு அவங்களோட வடிவுக்கரசி அவங்களோட சில விஷயங்கள்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதில் வந்து ரொம்ப ஓவராக கொடுத்த மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலாக இருந்தது. கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ காமெடியாக அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கிளாமர் சாங் எதுக்கு வச்சாங்கன்னே தெரில. ஆக்சுவலி எதுக்கு அந்த கிளாமர் சாங்னு தெரில. குழந்தைங்களுக்கான மூவி தான் இது ஃபுல்லாகவே. அந்த கிளாமர் சாங்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு.
ஆமாங்க சுரேகா செமையாக இருக்கும் அவங்களுக்கு. நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் அந்த அதெல்லாம் காட்டும் போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் விறுவிறுப்பாக காட்டி மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரிஜினல் பேய் வந்து நம்மளை போட்டு தள்ளிடும் போல அப்படிங்கிற அளவுக்குலாம் பேயை காமிச்சிட்டு இருந்தாங்க. கடைசி ஒரிஜினலாக பேயை காமிக்கும் போது நம்ம ஹல்க்கு அப்படிங்கிற அப்படி நீ தான் எவ்வளோ நேரம் இருந்தியா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஃபீல் வந்திருந்தது. அது சூப்பராக இருந்தது உண்மையிலேயே. ரொம்ப நாள் கழிச்சிட்டு ஒரு அதாவது பூதம் அப்படின்னு சொல்லி பேய் கான்செப்டே கிடையாதுங்க. ஆக்சுவலி பூதம் டோட்டலாகவே பூதத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ல, அந்த ஹாப்பினஸ் இருந்தது. ட்ரெய்லர் கட் பண்ணது யாருன்னு தெரியல, அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன்.